ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு தடவை தக்காளி சட்னி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். 10 இட்லி சாப்பிட்டா கூட பத்தாது. உண்மையிலேயே அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பொன்னிறமாக வறுத்தெடுத்துங்க. இப்போ உளுந்து பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை நல்லா பொரிய விட்டுருங்க. எள்ளு சடப்புடன்னு தெரிக்கும், அதனால் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ செதறாது வெளியில், அதுக்காக தான். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்து கூட இந்த எல்லையும் சேர்த்துருங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் சீப்பாக கிடச்சிச்சின்னா தாராளமாக அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ விலை அதிகமாக இருக்கிறனால நம்ம பல்லாரி சேர்த்துக்கலாம். 2 பல்லாரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இதே மல்லி புதினா இதெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சும்மா கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியோடு கலந்தால் நல்லாவே சாப்பிடுவாங்க. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் டூர் எதுக்கும் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தேங்காய் துருவலுக்கு பதில் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு உளுந்தையும் எள்ளையும் பொடி பண்ணிக்கோங்க. அதே உளுந்து எள்ளோடையே நாம் அரைச்சி வதக்கி வச்சுருக்கிற இந்த பல்லாரி வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வெளியூர் டூருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த சட்னியில் வந்து தேங்காய் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான சட்னி தயார். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஏன்னா இதில் எள் உளுந்து கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் இதோட வாசம் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிடவே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல பசங்க கூட 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். எப்போவுமே ரசித்து சமைச்சா ருசித்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.